ஒரு விஷயம் கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியுமோ? அது ஒரு சண்டே ஆகும். எங்க ரூம் பக்கத்துல இருந்த மெஸ்க்கு போயிருந்தேன். செம க்ரௌடு. ஸோ ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். எப்பவுமே அந்த கடையில அந்த அக்காவும், அந்த அண்ணாவும் தான் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க பசங்களும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பெரிய பசங்க தான். காலேஜ் போற வயசு இருக்கும். அப்போ அந்த தம்பி ஒருத்தருக்கு இலை போட்டுட்டு சாப்பாடு வைக்க லேட் பண்றான்னு கிச்சனுக்குள்ள வந்து அவங்க அம்மா, "என்னடா வேலை பார்க்குற நீ?" அப்படின்னு திட்டினாங்க. உடனே அவங்க அப்பா, "சாந்தி, பார்த்து பேசு. படிக்கிற பையன். நம்மள மாரி ஒண்ணும் மாடு மேய்ச்சுக்க தெரியல." அப்படின்னு பார்சல் கட்டிக்கிட்டே சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அவர அப்படி பேச வச்சிருக்கோம்? ஆமா. அவங்க தான் காசு கட்டி அந்த பையன படிக்க வைக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபேமிலியோட தி ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கமே அந்த மெஸ் மட்டும் தான். அதனால அவங்க அம்மா ஏதோ எதார்த்தமா சொல்லிட்டாங்க. ஆனா, அவருக்கு கிடைக்காத அந்த படிப்பு மேல எவ்ளோ மரியாதை இருந்திருந்தா, அவரால அப்படி சொல்லியிருக்க முடியும். அப்ப தோணுச்சு, நம்ம ஊர் குடும்பங்கள்ல படிப்போட அருமை எவ்ளோ ஆழமா விதைச்சிருந்தா, இந்த மாரி வார்த்தைகள ஏழை மக்கள் எவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு போக முடியுது. அண்ட் திஸ் இஸ் லைஃப்ஸ் லிட்டில் ஸ்டோரீஸ் பை செனரிட்டா.